ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களின் அதிர வைக்கும் சொத்து விவரங்கள். அரசியல்வாதிகள்னாலே கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம மக்களோட பொதுவான எண்ணம். அதுவும் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்னு பதவியில இருந்தவங்க இருக்கிறவங்களோட சொத்து மதிப்பு எத்தனை கோடி தேரும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்போம். இந்த வரிசையில சமீபத்துல மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தங்களோட எம்எல்ஏ பதவியையே ராஜினாமா செய்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிற 6 எம்எல்ஏக்களோட சொத்து விவரங்கள் என்னென்ன, அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ, இவங்களுக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கரூர் புகழ் விஜயபாஸ்கர் சொத்து விவரங்களை பார்க்கலாம். என்னப்பா வழக்கமா கரூர் புகழ்னு சொன்னா விஜய் தானே, நீ என்ன விஜயபாஸ்கர்னு சொல்றியன்னு கேட்காதீங்க. அவரும் இப்போது தாவேக்காவுல ஒரு அங்கம், அதனால அவரையும் கரூர் புகழ்னு சேர்த்துக்கிறேன். கடந்த எலெக்ஷன்ல கரூர் தொகுதியில் நின்ன விஜயபாஸ்கர் தாவேக்கா வேட்பாளர் மதியழகனை விட 1821 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றாரு. தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட எம்ஆர் விஜயபாஸ்கரோட பிரமாண பத்திரத்துல அவர் தாக்கல் செய்திருந்த சொத்து விவரம் மொத்த சொத்து மதிப்பு 18.54 கோடி ரூபாய், கடன் 5.5 கோடி ரூபாய், வருஷத்துக்கு வருமானம் மட்டும் 55.6 லட்சம் ரூபாய். வருஷத்துக்கு எத்தனை லட்சம் வருமானம் வரதுக்கு அவருக்கான இன்கம் சோர்ஸ் என்னங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அவர் செய்துட்டு இருக்கும் தொழில்கள் விவசாயம், அட்டைப்பட்டி தயாரிப்பு கம்பெனி, சாயப்பட்டறை ஆலை, ஜவுளி தொழில், கல் உடைக்கும் ஆலை, இதோட கூடுதலா அரசியலும் முதன்மை தொழிலா செய்துட்டு இருக்காரு. சொத்து மட்டுமில்ல, சில பல வழக்குகளையும் இவர் சேர்த்து வச்சிருக்காரு. அவர் சமர்ப்பித்திருக்கும் அபிடவிட் அடிப்படையில் மொத்தம் அவர் மேல 31 வழக்குகள் இருக்கு. அதுல 2 முக்கியமான வழக்குகள் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட அவர் நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வந்தாரு. இப்போ அந்த வழக்கு சிபிசிஐடி வசம் விசாரணையில இருக்கு. அதே போல அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்ப வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா அவர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. இந்த வழக்கும் விசாரணையில இருக்கு. அடுத்ததா விராலிமலை சி விஜயபாஸ்கர். அதிமுகவுல குறுகிய காலத்துல விஸ்வரூப வளர்ச்சி பெற்றவர் இவர். அதுவும் புதுக்கோட்டையே தன்னோட கோட்டையா மாத்தி அசைக்க முடியாத அரசியல் புள்ளியா வலம் வராரு. எம்ஆர் விஜயபாஸ்கரை விட சி விஜயபாஸ்கர் கொஞ்சம் வசதி படைச்சவராய் இருக்காரு. இத நாம சொல்லல, அவங்க தேர்தலில் போட்டியிட்டப்ப சமர்ப்பிச்சிருக்க அபிடவிட்ல இருந்து தெரிய வருது. ஆமாங்க, இவரோட சொத்து மதிப்பு 52 கோடி ரூபாய், அசையும் சொத்து 22.2 கோடி ரூபாய், அசையா சொத்து 29.7 கோடி ரூபாய். இவ்வளவு சொத்து இருந்தாலும் அதற்கு இணையா 23.2 கோடி ரூபாய் கடனும் இவருக்கு இருக்கு. இவரோட ஆண்டு வருமானம் மட்டும் 2.8 கோடி ரூபாய். முன்ன கல்குவாரி கல்வி நிலையங்கள் நடத்திக்கிட்டு இருந்ததா தகவல் உண்டு. மேலும் ராசி ப்ளூ மெட்டல்ஸ் அப்புறம் கட்டுமானத்துறை தொடர்பான தொழில்களையும் செய்திருக்காரு. வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் இவரோட குடும்பத்தினர் நடத்தி வந்திருக்காங்க. ஆனா கடந்த தேர்தலில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்துல நில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னா இப்ப எந்த தொழிலையும் ஈடுபடலன்னு அர்த்தம். அதே போல இவர் மேல மொத்தம் 12 வழக்குகள் நிலுவையில இருக்கு. அதுவும் குட்கா முறைகேடு வழக்கு ரொம்பவே பூதாகரமாச்சு. அந்த வழக்கை 12 வாரங்களுக்குள்ள விசாரணை செய்து முடிக்கணும்னு கடந்த ஜூலை 5ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான வழக்கு, இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு தடையில்லா சான்றிதழ் கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்கினதா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. அந்த வழக்கும் விசாரணையில இருக்கு. 2016 to 2021 காலகட்டத்துல அமைச்சரா இருந்தப்ப வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு இவர் மேல இருக்கு. புதுக்கோட்டை நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த மரகதம் குமரவேல். அதிமுக சார்புல மதுராந்தகம் தொகுதியில போட்டியிட்டு தாவேக்கா வேட்பாளர் எழில் கேத்திரனை விட 7194 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றவர். இப்போ தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்திருக்கார். இவர் கடந்த தேர்தலில் போட்டியிட்டப்ப தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்துல மொத்த சொத்து மதிப்பு 3.1 கோடி ரூபாய், கடன் மட்டும் 20 லட்சம் ரூபாய், வருஷத்துக்கு 33 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இவரோட தொழில் என்னன்னு பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கும் 3 கோடி சொத்து இருக்கக்கூடாதா என்ன? சரி, அடுத்து யாரு? அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா.
இவரை பத்தின சொத்து விவரங்களை பார்க்கலாம். 2 முறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர்கள் ஸ்கொயரை விட அதிக சொத்து மதிப்பு வச்சிருக்காரு இசக்கி சுப்பையா. அவர் கடந்த தேர்தலில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்துல 419 கோடி ரூபாய் மொத்த சொத்து மதிப்புன்னும் அதுல 5.8 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கார். சித்த மருத்துவரான இவருக்கு வருஷத்துக்கு 1.1 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இவர் மேல 2 வழக்குகள் இருக்கு. அம்பாசமுத்திரம் தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் VP துரையை விட 10,245 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். என்னதான் வெற்றி பெற்றாலும் நாம ஆளுங்கட்சியா இல்லையங்கிற வருத்தத்துல தன்னோட MLA பதவியை ராஜினாமா செய்துட்டு ஆளும் கட்சியான தாவேகாவுல சேர்ந்துட்டாரு. அடுத்தது பெருந்துறை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயக்குமார். இவரோட சொத்து மதிப்பு 8.7 கோடி ரூபாய், கடன் தொகை 4.2 கோடி ரூபாய். போன எலெக்ஷனுக்கு செலவு பண்ண வாங்கின கடனா இருக்கும் போல. சுய தொழில் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறதா பிரமாண பத்திரத்துல சொல்லி இருக்காரு. இவர் மேல 2 கிரிமினல் வழக்கு இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. திமுக வேட்பாளர் தோப்பு வெங்கடாசலத்தை தோற்கடிச்சு தொகுதி மக்களோட நம்பிக்கையை பெற்று வெற்றி பெற்றார். ஆனா என்ன செய்யறது, எலெக்ஷனுக்கு செலவு பண்ண வாங்கின கடனை அடைக்கணுமே, வேற வழி இல்லாம தன்னோட MLA பதவியை ராஜினாமா செய்துட்டு ஆளும் கட்சியான தாவேகாவுல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. இனியாவது அவரோட கடன் குறைதான்னு பார்க்கலாம். இறுதியா தாராபுரம் சத்யபாமாவோட சொத்து விவரங்களும் அவரோட பின்னணியை பத்தியும் பார்க்கலாம். தேர்தல் பிரமாண பத்திரத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிற மொத்த சொத்து மதிப்பு 12.2 கோடி ரூபாய், கடன் தொகை 1.5 கோடி ரூபாய். விவசாயத்தையே இவங்களோட தொழிலா செய்து வராங்க. அதன் மூலமா வருஷத்துக்கு 25.1 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. இவர் மேல 2 கிரிமினல் கேஸும் இருக்குது. முதலமைச்சர் விஜயின் மாஸ் வெற்றியால் ஈர்க்கப்பட்டு தன்னை வெற்றி பெற செய்த தாராபுரம் மக்களோட விருப்பத்துக்கு மாறா MLA பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேகாவுல இணைஞ்சிட்டாங்க. இப்படி 6 பேர் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவுல இணைஞ்சதுல திருச்சி கிழக்கு தொகுதியும் சேர்த்து 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாடு திரும்பவும் தேர்தல் பரபரப்புக்குள்ள போக போகுது. முதல்வர் விஜயும் திருச்சி கிழக்குல தொடங்கி கரூர் வரைக்கும் தேர்தல் பரப்புரையில இறங்கிட்டாருன்னு பார்த்தா கடைசியில தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் கமிஷனுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுன்னு ஒரு ஷாக் கொடுத்திருக்கு ஹைகோர்ட். மிச்சம் இருக்க 2 தொகுதிக்கு மட்டும் எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இன்னும் எத்தனை MLAக்கள் ராஜினாமா செய்ய வேண்டியது இருக்கோ அதையும் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிச்சிடலாம். அது வரைக்கும் இந்த வழக்குகள் நிலுவையிலேயே இருக்கட்டுமே என்பது சிலரோட எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.